वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கடந்த சத்சங்கத்தில் 24வது ஸ்லோகத்தை பார்த்தோம். உங்க பகவான் ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிட்டு வரார். இந்த ஆத்மாவை யாராலையும் வெட்ட முடியாது, இதை எரிக்க முடியாது, இதை ஈரமாக்க முடியாது, இதை உணர்த்தி எடுக்க முடியாது. இது எப்போதும் எல்லா காலத்திலையும் எல்லா இடத்துலையும் ஒரு அசைவும் இல்லாம இருக்கு. இதையே கொஞ்சம் கூட சொல்லிட்டு அதுக்கப்புறம் 25வது ஸ்லோகத்துல இதனால நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படின்றதையும் சொல்றார். ஏன்னா ஆத்மாவோட ஸ்வரூபம் நித்தியமா சர்வகதமா ஸ்தானுவா எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் இதனால நம்மளுக்கு என்னன்னு ஒரு கேள்வி வரும். நான் வேதாந்தத்தை படிக்கும் போதே இது என்ன ஏதோ புரியாத மாதிரியே இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு நம்ம கேட்போம். அதுக்கு பதில அடுத்த ஸ்லோகத்துல பகவான் கொடுக்கிறார். அவ்யக்தோஜமசிந்த்யோயம் அவிகார்யோஜமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசித்துமர்ஹசி. இந்த ஆத்மாவானது அவ்யக்தமா இருக்கு. அவ்யக்தம் அப்படின்றதுக்கு ஆச்சாரியர் சர்வகரண அவிஷயத்வாத் நவ்யஜத இது அவ்யக்தா. இது புலன்களால நம்ம கிரகிக்க கூடின ஒரு விஷயமே கிடையாது. இதை கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, அதே மாதிரி அச்சிந்தியா மனசால நினைக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம மனசுல நினைக்கிற எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம்திங் தட் வி ஹவ் சீன் ஆர் ஹர்ட். நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தா தான் நம்மளால அதை பத்தி யோசிக்க முடியுமே தவிர பார்க்காத விஷயத்தை பத்தி இமேஜின் பண்ணுறத கூட நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியும். எப்படின்னா இப்போ ஒரு புது கலரை இமேஜின் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னேன்னா யாராலையும் பண்ண முடியாது. இது வரைக்கும் இல்லாத கலர், ஒரு புது கலர் நீங்க உங்க மனசுல இமேஜின் பண்ணுங்கன்னா யாராலையும் அப்படி ஒரு கலரை இமேஜின் பண்ண முடியாது. ஆனா ஒரு ரெட் கலரான இலையை இமேஜின் பண்ணுங்கன்னா நம்மளால பண்ண முடியாது. சாதாரணமா இலை பச்சையா தான் இருக்கும், இல்ல புல்லு பச்சையா தான் இருக்கும். ஆனா அதை சிவப்பு கலரா இமேஜின் பண்ணுறதுன்னா நம்மளால முடியும். ஏன்னா புல்லுனா என்னன்னு நம்மளுக்கு பார்த்துருக்கோம், சிவப்பு கலர்ன்றது என்னன்னு பார்த்துருக்கோம். அது இமேஜினேஷன்ல ரெண்டையும் மிக்ஸ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு புத்தி சக்தி இருக்கே தவிர நம்ம கண்ணால பார்க்காதது, காதால கேட்காது, மூக்காத மணக்காது, இப்படி எந்த கரணங்களாலையும் கிரகிக்க முடியாத ஒரு விஷயத்த நம்மளால இமேஜின் பண்ணிக்கவே முடியாது. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணி தான் நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியாது. ஆனா இந்த ஆத்மா எப்படி இருக்குன்னா எந்த கரணங்களாலையும் பிடிக்க முடியாத ஒரு வஸ்துவா இருக்கு. இதுதான் கேனோபனிஷத் சொல்றது. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாச்சோஹ வாச்சம் சௌ பிராணஸ்ய பிராணா சக்ஷுஷக்ஷுர் அதிமுச்சிய தீராக பிரேத்தியாஸ்மால் லோகாத் அமிர்தா பவந்தி. ஏன் காதால இதை தெரிஞ்சுக்க முடியாதுன்னா இது காதுக்கே காதா இருக்கு, மனசுக்கே மனசா இருக்கு, வாக்குக்கே வாக்கா இருக்கு, பிராணனுக்கே பிராணனா இருக்கு, கண்ணுக்கு கண்ணா இருக்கு. இதுதான் ரமண பகவான் அருணாச்சல அக்ஷரமண மாலையில சொன்னார். கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவது எவர்பார் அருணாச்சலா. அந்த பார்க்கற கண்ணுக்கு பின்னாடி சாட்சி சைத்தன்யமா நீயே தான் இருக்க. உன்னை எப்படி பார்க்கறது? அந்த கண்ணால எப்படி திரும்பி பார்க்க முடியும்? ஏன்னா எப்போதும் உள்ளேந்து தான் வெளியில பார்வை போகுமே தவிர வெளியிலேருந்து உள்ள பார்வை வர முடியாது. கண்ணால கண்ணுக்கு வெளியில இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியும். மனசுனால கண்ணை பார்க்க முடியாது. இப்போ நம்ம கண்ணை மூடினா மனசுக்கு தெரியறது, ஓ கண் இப்போ மூடி இருக்கு, ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. கண்ணை திறந்திருந்தா மனசுக்கு தெரியறது, கண் இப்போ திறந்திருக்கு, அதனால விஷயங்கள் எல்லாம் தெரியறது. ஆனா கண்ணால இப்போ ரிவர்ஸ்ல மனசை பார்க்க முடியாது. கண்ணால தனக்கு வெளியில இருக்கிற வஸ்துக்களை பார்க்க முடியுமே தவிர தன்னையும் பார்த்துக்க முடியாது, தனக்குள்ள இருக்கிற மனசையும் பார்த்துக்க முடியாது. இந்த மாதிரி எப்போதும் பார்வைன்றது உள்ளேந்து வெளியில தான் போகுமே தவிர வெளியிலேருந்து உள்ள வர முடியாது. அதனாலதான் இந்த ஆத்ம தத்துவத்தை நம்ம வெளியில தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த கண்ணுக்கும் காதுக்கும் உள்ள சைத்தன்யமா அதுதான் இருக்கு. இது உபனிஷத் ஒன்னொன்னா சொல்லின்னு வருது. என் மனசான மனுதே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே. எதை மனசுனால புரிஞ்சுக்க முடியாதோ, ஆனால் மனசு எது இருக்கிறதுனால தன்னோட வேலையை பண்ணுறதோ அதை நீ பிரம்மன்னு தெரிஞ்சுக்கோ.
எச்சக்ஷுஷான பஷ்யதி ஏன சக்ஷூம்ஷி பஷ்யதி. எது இருக்கிறதுனால கண்ணு பார்க்கறதோ அது நீ கண்ணால பார்க்க முடியாது. ததேவ பிரம்மத்வம் வித்தி நீதம் எதிதம் உபாசதே. இப்படி அந்த ஆத்மா அவ்வக்தமாகவும் அச்சிந்தியமாகவும் இருக்கு. அவிகாரியா, ஒரு மாறுதலும் இல்லாம மாறாம அப்படியே இருக்கு. இதுக்கு ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றார், பிரம்மம் பிரபஞ்சமாயிருக்கு, பிரம்மம் பிரபஞ்சமா தெரியறதுன்னு நம்ம சொல்லும்போது இது வந்து பால் தயிரா மாறுற மாதிரி கிடையாது. பிரம்மம் பிரபஞ்சமா மாறிட்டலே. அஜ்ஞானத்தினால பிரம்மம் பிரபஞ்சமா தெரியுது. நம்ம பிரம்மம் பிரபஞ்சமாயிடுது பிரம்மம் பிரபஞ்சமாயிடுதுன்னு சொல்லும்போது பால் தயிரா மாறுற மாதிரி பிரம்மம் பிரபஞ்சமா மாறி இருக்குன்னு தப்பா நினைச்சுட்டுருவோம். ஏன்னா நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வரும், இல்லையே பிரம்மம் நிர்குணமா இருந்தது, இப்போ இப்படி பிரபஞ்சமா தெரியறது, அதனால பிரம்மத்துல காரியம் நடக்கிறதே, இவ்வளோ வேலைகள் நடக்கிறது, இந்த பிரபஞ்சமே பிரம்மத்துல தானே தெரியறதுன்னா, ஆமா தெரியறது, அவ்வளவுதான். ஒன்றும் நடக்கல, நடக்கிற மாதிரி தெரியாது. இதுக்குதான் வேதாந்தத்துல எல்லாருக்கும் பிடிச்ச திருஷ்டாந்தம் கயறுல பாம்பு தெரியற மாதிரி. அந்த கயறுல பாம்பு பொறக்கல, பொறந்து எங்கேருந்தோ வந்து அங்க உட்காரல. இப்போ நம்ம அதை சும்மா விட்டோம்னா இங்கேருந்து வேற எங்கேயோ அந்த கயிறு போக போறது இல்ல. பாம்போட கிரியையெல்லாம் நம்ம கயிறு மேல ஆரோப்பணம் பண்றோமே தவிர அந்த கயிறு அப்படியே தான் இருக்கு, ஒரு அசைவும் இல்லாம அப்படியே தான் இருக்கு. அந்த மாதிரி ஆத்மாவும் ஒரு அசைவும் இல்லாம அவிகாரியா அப்படியே சாட்சியா மாத்திரம் இருக்கு. பகவான் 11வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த கம்பீரமான வேதாந்த உபதேசத்தை பண்ணிவிட்டு கடைசியில சொல்றார், தஸ்மாத் ஏவம் விதித்வா ஏனம். ஹே அர்ஜுனா, இதை நீ தெரிஞ்சுண்டாச்சு, இப்போ நான் உனக்கு உபதேசம் பண்ணியாச்சு, இதை நான் உனக்கு கொடுத்தாச்சு. இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்ட நீ ந அனுசோசித்தும் அர்ஹசி. உனக்கு இனிமே துக்கப்படுறதுக்கு அருகதையே கிடையாதுன்றார். இனிமே எனக்கு துக்கம் இருக்குன்னு சொல்ற அதிகாரித்துவத்தை நீ இழந்துட்டாயின்ற. ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா யோசிச்சு பாருங்க, யுத்த பூமிக்கு நடுவுல நின்னுண்டு பகவான் கவலைப்படாதேன்னு சொல்லலை, இனிமே கவலை துக்கம் இப்படின்னு எல்லாம் சொல்லறதுக்கு உனக்கு அர்ஹதையே கிடையாது அப்படின்னு தைரியமா சொல்றேன். ஏன்னா ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிற அந்த ஆத்மாவை தெரிஞ்சுண்டவன். சத்சங்கத்துக்கு வரது முக்கியம் இல்லை, சத்சங்கத்துக்கு வந்தப்புறம் இந்த தைரியம் நம்மளுக்கு எப்போ வருதுன்றதுதான் விஷயமே. ஏன்னா இதெல்லாம் கேட்டுட்டு, இந்த ஆத்ம தத்துவத்தை எல்லாம் கேட்டுட்டு, வேதாந்தம் எல்லாம் கேட்டு படிச்சு புரிஞ்சுண்டு அப்புறம் எனக்கு இந்த பிரச்சனை அந்த துக்கம் அந்த கஷ்டம்னு சொன்னா இந்த ஞானத்துக்கு ஒரு வீரியம் வந்துட்டல, அந்த ஞானத்துக்கு ஒரு பலம் வந்துட்டலைன்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த விஷயத்தை யாரு ஒழுங்கா தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவன் இனிமே சோகத்துக்கு ஆளாக மாட்டான். அவன் இனிமே வாழ்க்கையில என்னைக்குமே துக்கப்பட மாட்டான், துக்கத்துல இருக்கேன்னு சொல்லக்கூட மாட்டான் அப்படின்னு பகவான் தைரியமா சொல்றார். ஏன்னா வாஸ்தவத்துல அதுதானே வேணும் நம்மளுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம எதுக்கு பண்றோம்? சுகமா இருக்கணும், துக்கம் இல்லாம இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரும், எல்லாத்தையும் நம்ம எதுக்கு பண்றோம்னா துக்கம் இல்லாம இருக்கணும்னு. அதுக்கு என்ன வழின்றத பகவான் இங்க சொல்றார். இந்த விஷயத்த நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் துக்கம் துக்கம்னு அழுதுன்னு உட்கார்ந்து இருக்க. என்னைக்கு நீ இதை தெரிஞ்சுக்கிறியோ, ஆத்மாவோட நிஜமான ஸ்வரூபத்தை உன்னோட ஹிருதயத்துல உணர்றியோ, அன்னையிலேருந்து துக்கம்ன்றது உன்னை தொடவே தொடாது. அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், அத சைனம் நித்ய ஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோசித்தும் அர்ஹசி. சரி, இப்போ இப்படி சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஞான சாட்சா்காரத்தை அடைஞ்சவா துக்கப்பட மாட்டான்றது சரி, ஆனா நாங்க என்ன அடைஞ்சுட்லையே, சத்சங்கத்துக்கு வந்தாச்சு, இது அடையணும்ன்ற நிச்சயத்தோட வந்தாச்சு, ஆனா அந்த ஞானத்தை நாங்க இன்னும் அடையலையே, நாங்க எப்படி துக்கத்தை போக்கிக்கிறது? துக்கத்தை போக்கிக்கிறதுக்கு அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாதான் முடியுமா? இங்கேயே இப்போவே அதை போக்கிக்க முடியாதானா? பகவான் ரொம்ப சிம்பிளா காமன் சென்ஸை வச்சுட்டு ஒரு பதில் கொடுக்குறார். வேதாந்தம்ன்றது புரியாம இருக்கலாம், சரி அதை விடலாம். காமன் சென்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுது? சிம்பிளான விஷயம். யாரு பிறக்கிறாளோ அவ இறந்துதான் ஆகணும், யாரு இறக்குறாளோ அவ திருப்பி பிறந்துதான் ஆகணும். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியாது. யாரு இறக்குறாளோ அவ திருப்பி
புனர்ஜென்மம் எடுத்து வருவான்றது கூட சாஸ்திரம் சொல்லி தான் நம்ம தெரியுது. அதை கூட தள்ளி வச்சுடலாம் ஒரு நிமிஷத்துக்கு. பொறந்தவா எல்லாரும் இறந்து போகணும் அப்படின்றது நம்மளுக்கு சாதாரணமாவே தெரியுது. இதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் வேண்டாம். அப்போ எப்படியும் பொறந்தவா எல்லாம் சாகதான் போறானா, அப்போ நம்ம பட்டு என்ன பிரயோஜனம்? இன்னிக்கோ என்னைக்கோ ஒரு நாள் யாரா இருந்தாலும் போய் தான் ஆகணும். இது ஸ்மசானத்துல தான் ரொம்ப சுஸ்பஷ்டமா தெரியும் நம்மளுக்கு. யாராவது காலமாயிட்டா அவளை பார்க்க போனோம்னா, அந்த சரீரம் அங்க கடக்கும்போது தோணும். ஆமா, இவ்வளவுதானே வாழ்க்கை. என்னதான் ஓஹோன்னு வாழ்ந்தாலும் ஒரு நாள் இப்படி ஸ்மசானத்துக்கு தானே போயாகணும். அந்த நாள் என்னைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கும் வரதானே போறது. நான் இவ்வளோ ஆகும்னு ஆடம்பரமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு எல்லாம் அங்க தோணும். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். மிருத்யுன்றதை சொல்லி கொடுக்கறதுக்கு சாஸ்திரமே வேண்டாம், கண்ணு முன்னாடியே தெரியாது. அதனால பகவான் சொல்றார், சரி நான் சொன்ன வேதாந்தம் எல்லாம் நீ புரியலைன்னே வச்சுக்கோ. ஆனாலும் நீ பார்த்துட்டே தானே இருக்க. இவ்வளோ நாளா எவ்வளோ பேர் சாகிறத பார்த்துருக்க. இவ்வளோ நாளா எவ்வளோ யுத்தத்தை பார்த்துருக்க. நீ ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்காயின்னு பகவான் கேட்கிறார். அதுக்கு ஆச்சாரியர் பாஷ்யத்துல லோக பிரசித்தியா அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். லோகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்ப்பா இது. பிறந்தவா எல்லாம் செத்து போகணுன்றது. அதை நினைச்சு நீ ஏன் கவலைப்பட்டுன்னு உட்காந்துட்டு இருக்க? அங்க ஒரு பதத்தை உபயோகப்படுத்துறார். ததாபித்தோ மகாபாஹோ, ஏ வீரனே, பாகுபலம் உடையவனே, இவ்வளோ பெரிய மகாவீரன் நீ, நீ போய் இதெல்லாம் பார்த்து அழுதுண்டு பயந்துண்டு உட்காந்துட்டு இருக்கலாமா? ஏன்னா வீரியம் அப்படின்றது ஞானத்தினால தான் வரும். தோள்ல பலம் இருக்கிறதுனால மாத்திரம் ஒருத்தன் வீரனாக மாட்டான்றத பகவான் இங்க காட்டி கொடுக்கிறார். இவ்வளோ பெரிய வீரனா இருந்தாலும் இந்த ஞானம் இல்லாட்டி, ஆத்ம ஞானம் இல்லாட்டி, ஒரு சகஜ ஞானமாவது லோக ஞானமாவது இல்லாட்டி பெருசா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண்டிப்பா நம்மளுக்கு கஷ்டம் வரும். இன்னொரு பக்கம் கட்டோபனிஷத்துல பார்த்தோம்னா, நச்சிகேதஸ்ன்ற சின்ன பையனை அப்பா சொல்றா, நான் உன்னை மிருத்யுவுக்கு கொடுத்துட்டேன், நீ அங்க போய்க்கோன்னு அந்த அப்பா ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிடுறார். அப்போ அந்த குழந்தை யோசிச்சு பார்க்கறது, அனுபஷ்ய யதா பூர்வே பிரதிபஷ்ய ததா பரே சஸ்யமிவ மர்த்தியः பச்யதே சஸ்யமிவா ஜாயதே புனः. பின்னாடி இருக்கிறவாளெல்லாம் வாழ்ந்தவாளெல்லாம் யோசிச்சு பார்த்தா எல்லாரும் செத்து போயிட்டா. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறவாளும் ஒருத்தரா செத்து போயிட்டு இருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பா ஒரு நாள் மிருத்யுன்றது வரப்போகுது. இது எப்படின்னா சஸ்யமிவ மர்த்தியः பச்யதே. ஒரு செடி மாதிரி மனுஷன் வளர்றான், அப்புறம் செத்து போயிடுறான். திருப்பி அடுத்த சீசன் வந்தபோது அதே ஃபீல்ட்ல புது செடி வருது. அந்த மாதிரி மிருத்யுன்றது எல்லாரும் ஒரு நாள் போய் தானே ஆகணும். அப்பா என்ன இன்னைக்கே அட்வான்ஸா அமுச்சு வச்சுட்டா போல இருக்குன்னு அது பாட்டுக்கு கிளம்பிடுது. நான் யமனை பார்க்க போறேன். அதுதான் தீரன். மிருத்யுவை பார்த்து பயப்படாதவன் தான் தீரன். ஏன்னா அது எப்படியும் நடக்கத்தானே போறது. ஒரு நாள் வரதானே போறது. அதுலேருந்து தப்பிச்சுண்டு ஓடவே முடியாது. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. லோக பிரசித்தியா. லோகத்துல இருக்கிற யாருக்கு கூட தெரியும். ஒரு சின்ன குழந்தைக்கு மேபி தெரியாம இருக்கலாம் மிருத்யுன்றது என்னன்னு இன்னும் புரியாம இருக்கலாம். ஒரு வயசு தாண்டியாச்சுன்னா எல்லாருக்கும் மிருத்யுன்றது வரப்போறதுன்னு தான் தெரியும். அதனால இதை நினைச்சு நீ கவலைப்படாதே அப்படின்னு பகவான் சொல்ற. இது நம்மளும் நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அது உடனே நினைச்சுண்டு பெரிய ஊதி பெருசாக்கி அதுக்கு இல்லாத அர்த்தத்தை எல்லாம் கல்பிச்சு சின்ன சின்ன விஷயத்துக்கு என்னெல்லாமோ அர்த்தம் எல்லாம் கல்பிச்சு நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுத்தி பார்க்கலாம். பிரச்சனை இல்லாத குடும்பம்னு ஏதாவது ஒன்று இருக்கா? இல்ல. குடும்பம்னாலே பிரச்சனை இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்போ நம்ம குடும்பத்துல பிரச்சனை வருது. என்ன ஆச்சரியம்? இல்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு நோய் வந்தது, ரோகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. உலகத்துல நோயே இல்லாதவன் யாராவது இருக்காளா? யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ நோய் இருக்கு. சில பேர் வெளியில சில பேர் காட்டிக்க மாட்டா. சில பேருக்கு கொஞ்சம் உக்கிரமா இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குமே தவிர, நோயின்றது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அப்ப நம்மளுக்கு வந்தா மாத்திரம் ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறோம்? ஏன் இவ்ளோ கவலைப்படுறோம் அத நினைச்சுட்டு? எல்லாருக்கும் நோய் வந்தது, எனக்கும் வருது. எல்லார் குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு, எனக்கும் பிரச்சனை இருக்கு. எல்லார் ஆஃபீஸ்லயும் பிரச்சனை இருக்கு, என்னோட ஆஃபீஸ்லயும் பிரச்சனை இருக்கு. எல்லாரும் செத்து போறேன், நானும் ஒரு நாள் செத்து போக போறேன். இவ்ளோ ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டாலே போதும்.
நம்மளுக்கு என்னன்னா, நம்ம ஏதோ ரொம்ப ஸ்பெஷல்ன்ற ஒரு பாவம். இது முதல்ல போணும். இந்த உலகமே என்ன சுத்தி தான் இருக்கு. நான் தான் இங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற பாவத்த தான் பகவான் இந்த ஸ்லோகத்துல கிழிச்சு போடுறார். உன்ன சுத்தி பாருப்பா, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. நீ ஒண்ணும் ஸ்பெஷல் கிடையாது. சிலப்போ நீ சந்தோஷமா இருக்கிறது அவ துக்கத்துல இருக்கா, அவ சந்தோஷமா இருக்கிறதுல நீ இருக்கிறத நீ துக்கத்துல இருக்கியே தவிர, உனக்கு வந்த எந்த ப்ராப்ளமும் புதுசு கிடையாது. உனக்கு 1000 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவாளும் இந்த ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணியிருக்கா. உனக்கு 1000 வருஷம் அப்புறம் வாழப் போறவாளும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தான் போறா. அதனால இது லோக ரீதி. லோகம்னாலே இப்படிதான்றத அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருன்னு பகவான் இங்க உபதேசம் பண்றார். தொடர்ந்து பார்க்கலாம். சிவ சிவா.